ஆதி, என்னடி நைட்டு கால் பண்ண, ரிட்டர்ன் கால் பேக் பண்ண இவ்வளோ நேரமா? சாரி ஆதி, வீட்டில் எல்லாம் இருந்தாங்க, அதான் கால் பண்ண முடியல. சரி விடு, நான் நைட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உன்கிட்ட பேசிட்டு தூங்கலான்னு. சரி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ ஓகே தான் ஆதி, நான் வீட்டுக்கே வந்துட்டேன் தெரியுமா? தெரியாது, நீ சொன்னாதானே தெரியும். நீ எதுக்கு காலையிலே கோவமா பேசுற? அதுக்கு இல்லை அனு, நீ வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறேன், அதான். சரி சரி, சாப்பிட்டியா? இல்லை, இனிமே தான். சரி, காலேஜ்க்கு பார்த்து போ. ஏய் என்னடி, இப்போதான் கால் பண்ண, அதுக்குள்ள போறியா? இல்ல ஆதி, உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகும்ல, அதான். எனக்கு டைம் ஆனா பரவாயில்ல, நீ பேசு. ஆதி, நான் இன்னைக்கு எல்லாரோட நுங்கு பறிக்க போறேன். எப்போ போற? ஒரு 11 o'clock மேல போவோம் ஆதி. அனு, உனக்கு நுங்கு வேணும்னா வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி சாப்பிடு, நீலாம் ஒன்று போக தேவையில்ல. ஆஹா, நான் போவேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போதானே உடம்பு சரியாச்சு. நான் போவேன், நீ சும்மா இரு. அனு, என்ன உனக்கு? இப்போதானே உடம்பு டீஹைட்ரேட் ஆகி விழுந்த. நீ இப்படிதான் அங்கே சுத்திட்டு இருப்பனா சொல்லு, இங்கே கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். நீ படிக்கவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. ஆதி, என்ன கண்ட்ரோல் பண்றியா? இங்க பாரு ஆதி, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போவேன். அனு, நான் சொல்றதை கேட்க கூடாதுன்னு இருக்கியா? இங்க பாரு ஆதி, இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்டது கிடையாது, இதுக்கப்புறமும் கேட்க மாட்டேன். அனு, ஆனா உனக்கு ஈகோ ரொம்ப ஜாஸ்திடி. ஈகோலாம் சொல்லாத ஆதி. ஓ, வேற என்ன சொல்லுவாங்க? நான் உன் நல்லதுக்கு தானடி சொல்றேன். ஆமா, நீ கூட தான் எல்லா இடத்துக்கும் போற, நான் அதுல இன்டர்ஃபியர் ஆகுறேனா? நான் உனக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? நீ கேளு, நான் பதில் சொல்றேன். நேற்று ஈவினிங் கால் வைக்கும் போது நான் வேலை இருக்கு வெளியே போறேன்னு சொன்னேன், எங்க போறேன்னு சொன்னியா? ஓ, அப்போ அதுக்கு தான் கோவமா இருக்கியா? நான் கோவமாலாம் இல்ல, நான் காமனா கேட்டேன். அனு, உனக்கு உடம்பு இப்பதான் சரியாச்சு, உன் பாடி ஆல்ரெடி டீஹைட்ரேட் ஆயிருக்கும். அது கொஞ்சம் ரெக்கவரி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் எங்கன்னா போய் சுத்து. போ ஆதி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா உனக்கு ரொம்ப கோவம் வருதுடி, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஓ, அப்போ உனக்கு கோவம் வரல, ஃபர்ஸ்ட் நீ தான் என்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க. கூட கூட பேசுற பத்தியா வாயாடி. தம்பி, டிஃபன் எடுத்து வச்சுட்டேன், வரீங்களா? கணேஷனா, டிஃபன் வேணாம், டைம் ஆயிடுச்சு. அப்ப சரி தம்பி. சொல்லு அனு. சாப்பிடாம எதுக்கு போற ஆதி? ஒன்றும் இல்லை, மைண்டு சரியில்லை, அதான். அப்போ ஓகே, நானும் சாப்பிட மாட்டேன், எனக்கும் மைண்டு சரியில்லை. காலையிலே ரொம்ப வெறுப்பேத்துறடி. சரி, அப்ப நீ கிளம்பு, நான் அப்புறம் பேசுறேன். அனு, இந்த மாதிரி பண்ணாத அனு, எனக்கு கோவமா வருது. நீ இப்படி பண்றதுதான் எனக்கும் வருது. என்ன, நான் பாட்டுக்கு உட்காந்து ஜாலியா ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு பயந்து பயந்து பேசிட்டு இருக்கேன்னு. சரி சாரி, கோவமாலாம் பேச மாட்டேன். நீ சாப்பிடணும் சரியா? நான் எதனா ஜூஸ் எதனா குடிச்சுக்கிறேன். சரி, சாப்பிட்றேன். நீ ஒரு டாக்டரடா? லூசு, நான் மாத்திரை போடணும், அதுக்காகவாத நான் சாப்பிடணும். சரிடி, சாப்பிட்டு சேஃபாரு. நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து உனக்கு கால் பண்றேன். அப்புறம் எங்கேயும் போகக்கூடாது சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா போவேன். ஏன்டி இப்படி பண்ற? சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? ஆமா ஆதி, கேட்க மாட்டேன். போயிட்டு வரேன், பாய். இந்த ஆதி ஏன் இவ்வளோ கோவப்படுறான்? என் அப்பா அம்மா கூட என்கிட்ட கோவப்பட மாட்டாங்க, ஏதாவது சொன்னா சரின்னு சொல்லிடுவாங்க. இவன் ஏன் இவ்வளோ கோவப்படுறான்? ஏ அனு. வா சோஃபி. என்னடி காலையிலே சோக கீதம்? ஆதி ஃபோன் பண்ணாண்டி. அதுக்கு ஏண்டி சோகமா இருக்க? கோவமா பேசுறாண்டி. அப்படி நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் சொல்லலை, நுங்கு பறிக்க போறேன்னு தான் சொன்னேன். அதுக்கு ஏண்டி கோவப்பட போறான்? வெயில சுத்தினா டீஹைட்ரேஷன் ஆகுமா, அதனால எங்கேயும் போகக்கூடாதான். ஓ, அவரு டாக்டர்ல, அதான் அப்படி பேசுறாரு. கடுப்பா இருக்குடி, எங்க அப்பா அம்மா கூட என்ன கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இன்னும் எவ்வளோ இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறானோ தெரியல. கம்மிட்டானா இது ஒரு பிரச்சனைடி. போ சோஃபி, எதனா வழி இருந்தா சொல்லு. உனக்கு அதெல்லாம் கிடையாதுடி, நீலாம் ஆயுள் தண்டனை கைதி. ஏண்டி? அது உன் ஆளோட கேரக்டர் அந்த மாதிரி. ஐயோ, மறுபடியும் ஃபோன் பண்றான்டி. சோஃபி, நீயே பேசுறியா? நான் வாஷ்ரூம் போயிருக்கேன்னு சொல்லு. ஐயோ வேணாம்ப்பா, லவர்ஸ்குள்ள நடக்கிற சண்டைக்குள்ள போவே கூடாது, போடி. சொல்லாடி. என்ன அனு, கோவமா இருக்கியா? இல்ல, அதெல்லாம் இல்ல. சரி, நான் காலேஜ் போயிட்டு ஒரு 11 o'clock பிரேக்ல வந்து கால் பண்ணுவேன், எடு. ஆதி, 11 o'clock நான் எல்லாரும் கூடயும் வெளியே போறேன், அதனால நீ லஞ்ச்ல கால் பண்ணு. சொல்றதை கேட்க மாட்டியா நீ? முடியாது ஆதி, கேட்க மாட்டேன். ஹர்ட் பண்றானு. ஐ ஹேட் யூ ஆதி, இப்பவே என்ன கண்ட்ரோல் பண்றல, போ. என்னானு இவ்வளோ கோவப்படுற? ரொம்ப கோவமா வருதுடி. அவனை இரு, எனக்கு இனிமே அவன் ஃபோன் பண்ணட்டும். நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண, இந்த ஃபோனை உடச்சி போட்டுறேன். சரி சரி, கூல், நீ வர தேவையில்ல, நீ வீட்லயே ரெஸ்ட் எடு. நான் கண்டிப்பா வருவேன். அவன் போகக்கூடாதுன்னு சொன்னால அதுக்காகவே வருவேன்டி. அவன் கைண்டா சொல்லியிருந்தாலே நான் கேட்டிருப்பேன். அவன் எனக்கு ஆர்டர் போடுற மாதிரி சொன்னால பாரு, இன்னைக்கு அவன் ஃபீல் பண்ணணும். அனு, உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடி. நேத்து தான் கொரியன் ட்ராமா ஓட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்ன? ஆமாண்டி, நேரில் இருக்கும்போது அவ்வளோ பாசமா பார்த்துக்கிறான், தூரமா போனதுக்கு அப்புறம் இவ்வளோ கோவப்படுறான். சரி சரி, உங்க மாமா வராரு, நான் அப்புறம் வரேன். ஹாய் சோஃபி.
பாய் மாமா. ஏ அனு, என்னாச்சு இப்போ? என்ன மாமா நீ இன்னுமா அவங்கள கரெக்ட் பண்ணாம இருக்க? பாரு உன்னை பார்த்தாலே பயப்படுறான். நீ எதுக்கு தான் இருக்கியோ? போய் மாமா பத்தி 4 வார்த்தை நல்லதா சொல்லுவோன்னு இல்ல? நான் சொல்றது இருக்கட்டும், நீ 4 நங்கூரமா போட்டா தானே. என்னம்மா பண்றது, அதுக்கு நான் ஆதி இல்லையே. மாமா ஆமா ஆமா, ஆனா இவ்வளவு ஃபாஸ்டா வந்து அப்ரோச் பண்ணி கரெக்ட் பண்ணுவா நான் கூட எதிர்பார்க்கல. அப்படிலாம் இல்லையே, அவன் என்கிட்ட எதுவும் அப்ரோச் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி அனு, அவன் எதுவுமே சொல்லாம எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க? எவ்வளோ தூரம் மாமா? பாண்டிச்சேரியில இருந்து சென்னை வரைக்கும். ஆனா எனக்கு தெரியல அனு, எப்ப சோஃபி கிட்ட பேச போறேனே. மாமா நீ நல்லா தைரியமா தானே பேசுவ, போய் அவள்கிட்ட அதே மாதிரி பேசு. தெரியல, எதனா பேச போய் அப்புறம் பேசுறதும் பேசாம போயிடுவாளுன்னு பயமா இருக்கு. அவன் நம்ம சோஃபி மாமா, அப்படி எதனா ஆச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, அக்காவும் தம்பியும் ஒரே மாதிரி இருக்கீங்க. அப்படியே அப்பப்ப ஆகாஷ் பேசுற மாதிரியே இருக்கு. ஐயோ அவ்வளோ மோசமாவா இருக்கு? சரி அதை விடு, நுங்கு பறிக்க சோஃபி வரலாம். 11 மணிக்கு தானே மாமா வரும். சரி நான் போய் வேலையை பாக்குறேன், நீ சாப்பிட்டு மாத்திரை போடு. உங்ககிட்ட கோவப்படணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அது கூட எனக்கு ஒழுங்காக வரல. என்னடி அவ்வளோ ஸ்டப்பனா நீ? என்னை யாருமே இப்படி ட்ரீட் பண்ணதே கிடையாது. பேசிகிட்டே இருக்கும்போது கட் பண்ணுறல கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ பாரு. இப்படியே திமுறா பண்ணிட்டு வந்து உன்னை வீடு பூந்து தூக்கிட்டு வரேன். லூஸு, கோவம் கூட வர மாட்டேடி உன் மேலே. கோவப்படும் போது கூட எவ்வளோ அழகாக இருப்பியா. பரவாயில்ல, டாக்டர் பொண்ணாடிக்கு நல்லா கோவம் வருது. உன் கோவத்தை கூட ரசிக்கிறேன்டி. ஆனால் ஊருக்கு வேணா நான் டாக்டராக இருக்கலாம், ஆனால் உனக்கு அவ்வளோ பயப்படுறேன். என்ன பண்ணுறது, உன் டல் ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நேற்று அவ்வளோ ஜுரத்தில் இருந்தேன், இன்னைக்கு வந்து வெயிலில் சுற்ற போகிறேன்னு கிளம்புறேன். பார்க்கலாம் 11 o'clock என்ன பண்ணுறான்ட்டு. என்ன ஆகாஷ், நாங்க வரதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, நீ ஆடி அசைஞ்சு வருவ, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? இருக்கிறத சாப்பிட்டு கிளம்பு. இனிமே பாரு, ஒரு மரத்தை விட மாட்டேன், எல்லா மரத்துல இருக்க நுங்கும் என் வயிற்றுல தான் இருக்கும். என்ன எல்லாம் எப்படி சிரிக்கீங்க? என்ன விலை விற்கிறாங்கன்னு தெரியுமா நுங்கு? டேய் கம்னரு, அக்காங்களை வாடி பொடியும் பேசின்னு இருக்காத. சோஃபி என்னம்மா, இதை எடுத்து சாப்பிடு. சரிம்மா. சோஃபி இங்க பாருடி. சொல்லுடி, என்னாச்சு? ஆதி சொன்னதை அப்பவே கேட்டிருக்கலாம் போலடி, ஒரு மாதிரி இருக்கு. அச்சச்சோ, என்னடி பண்ணுது? வாயே, நம்ம கிளம்பலாம். அம்மா கிட்ட மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொன்னா திட்டுவாங்கடி, வீட்லயே சொன்னாங்க, நான் தான் கேட்காம வந்துட்டேன். இப்ப தலை சுத்துது. சரி சரி வா, நம்ம கிளம்பலாம். சாரிடி, நீ ஜாலியா வந்த, நான் தான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். சி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வா. என்ன ஆச்சு சோஃபி? மாமா அவளுக்கு கொஞ்சம் முடியல, நாங்க கிளம்பட்டுமா? சரி, நான் வேணா பைக் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல நாங்க அதுக்குள்ள வீட்டுக்கே போயிடுவோம். இதுதான் பழைய சோஃபி, பாரு எப்படி கலாய்க்கிற. நான் கலாய்க்கலாம் இல்லை, உண்மைதான் சொன்னேன். ஆமா, நீங்க இங்க இருந்து மெயின் ரோட் போய் பைக் எடுத்துட்டு வரதுக்குள்ள நாங்க இங்க இருந்து வீட்டுக்கு நடந்தே போயிடுவோம். சோஃபி வாடி, இங்கே விழுந்துருவோம் போல. இதுக்குதான் சொன்னா கேட்கணும், அவன் அப்பவே சொன்னால, நீ தான் கேட்கல. என்னடி நீயும் திட்டுற? சரி சரி, இந்த மூஞ்ச மாத்து, போலாம். 11 o'clock ஆச்சு, கால் பண்ணலாமா? கால் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிடுவாளோ. ஆல்ரெடி கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டா, இப்போ கால் பண்ணால் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைப்பா. ஆனால் புரிஞ்சிக்கவே மாட்டியா, உன்னை கண்ட்ரோல்லாம் பண்ணவே மாட்டேன்டி. டாக்டராக இருக்கிறது ஈஸி, பேஷண்ட்டு கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஒன்று ஹேண்டில் பண்ணுறது தாண்டி ரொம்ப கஷ்டம். எப்படி விட்டுறது? நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓ காட், கால் பண்ணலாமா வேணாமா? ஓகே ஃபைன், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நான் அவ்வளோ ஓவராக கேர் பண்ணுறேன்னு நினச்சிப்பா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாலோ, வெயில் வேறு இவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? உன்கிட்ட இப்படி பேசாமல் தனியாக பேசுகிறதுக்கு உனக்கு கால் பண்ணி சண்டையே போட்டுடலாம் போல். பெட்டர் இப்போ கால் பண்ண வேணாம், லஞ்சில் வந்து கால் பண்ணலாம். ஏன்னா அவள்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. தங்கமே, சண்டை போட்டால் கூட என்கிட்ட பேசிடு, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருந்துடாத, தாங்கிக்கவே முடியல. எத்தனை பேர் என் பின்னாடி சுற்றிருக்காங்க தெரியுமா, சொல்லவே முடியல. அப்பா உன்கிட்ட ஏண்டி விழுந்தேன்? அனு, ஆனா உனக்கு தேவைதாண்டி. நீயுமா சோஃபி? ஆமா அனு, அவன் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் டாக்டர். என்ன பண்ணால் என்ன ஆகும்ன்ட்டு அவனுக்கு தெரியாதா? ஆமாம் ஆமாம், நான் தான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன் போல. சரி சரி, ஒன்றும் இல்லை, நீ கால் பண்ணி பேசு, அவன் நார்மலாக பேசிடுவான். ஆனால் சோஃபி, அவன் காலையில் சொன்னப்பவே கேட்டிருக்கணும், இப்போ காதெல்லாம் அடித்து ஒரு மாதிரி தலைவலிக்குது.
ஐயோ சரி வா, அவனுக்கே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேளு. சீக்கிரம் வாடி, வீட்டுக்கு போகலாம். வெயிலில் நிற்கிறது இன்னும் தலைவலிக்குது. அனு, கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டியா? பைக் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஆ ஓகேடி. பிடிச்சிக்கோ அனு, கீழே விழுந்துட போகிறேன். ஆ அச்சோ, சத்தியமாக கோவமாக இருக்க போகிறான். எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. ஹலோ ஆதி. ஏ அனு, சாரிடி, நான் ஒரு 5 மினிட்ஸில் திருப்பி கால் பண்ணுறேன். ஆ ஓகே. கோவமாக தான் இருக்கான் போல, அதான் அவாய்ட் பண்ணுறான். ஹலோ அனு. ம் சொல்லுங்க. சாரிடி, மார்னிங் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். பயம்தான், ஆனால் கோவமாக வெளியே வந்துருச்சு. ஆதி, நான் தான் சாரி சொல்லணும். நீ சொன்னப்பவே நான் கேட்கல. என் மேலே தான் தப்பு. ஆனால் நான் ஃபோன் கட் பண்ணியிருக்க கூடாது. சாரி. என்ன அனுனே, உனக்கு இவ்வளோ கோவம் வருமா? நான் பயந்துட்டேன், எங்கே என் கூட பேசாமல் போயிடுவியோன்னு. ஆமாம் ஆமாம், நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிற ஆதி. நீ கைண்டாக சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருப்பேன். ஆனால் நீ கோவமாக சொன்னதான் எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வேணும்னு போனேன். ஏன் அனு? ஆமாம், அதுக்கு தான் சாரி சொல்கிறேன். சாரி, நீ சொன்னதை கேட்காம போனதுனால எனக்கு அகைன் தலை சுத்தல் வந்துடுச்சு. அப்புறம் சோஃபி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டான். இதுக்கு தாண்டி உன்னை போவாதன்னு சொன்னேன், கேட்குறியா? பாரு. இருந்தாலும் நீ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்க கூடாது. ஏ லூஸு, அது பேர் ஸ்ட்ரிக்ட் இல்லடி, கேரு, ரொம்ப அதிகமான கேரு. சரி, இப்போ என்ன பண்ணுற? வீட்டில் தான் ஆதி இருக்கேன். பரவாயில்லையே. சரிடி, சாப்பிட்டியா? மெடிசன் எதனா எடுத்தியா? மார்னிங் சாப்பிட்டேன். நீ மெடிசன் சாப்பிட்டா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்காமல் வெயிலில் போய் நின்னா இப்படி தான் மயக்கம் வரும். இனிமே நீ சொன்னால் கேட்குறேன் ஆதி. சரி, நீ ஒழுங்காக செக் பண்ணலனா நான் வந்து செக் பண்ணுவேன். அப்போனா நீயே வந்து செக் பண்ணு. திரும்பவும் வரணுமா? வந்தால் நல்லாயிருக்கும். உண்மையாக கேட்குறேன். ஆமாம் ஆதி, கிளம்பி வா. என் டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? லூஸு, இப்படி கூப்பிட்டா நிஜமாக வந்துடுவேண்டி. நானும் அதான் கேட்குறேன். சரி, நான் வந்துட்டேன்னா என் ஸ்டடீஸ் என்ன ஆகுறது? அது ஒன்று தான்ப்பா பிரச்சனை. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? சரி சரி, இன்னும் 3 வருஷம் மட்டும் எனக்காக பொறுத்துரு. நான் படித்து முடிச்சுட்டு ஊருக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரி ஆதி, நான் வெயிட் பண்ணுறேன். நீ சீக்கிரமா வா. அனு, நான் சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ண போட்டா டைம் ஆச்சுடி. ஓகே டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு. அப்படியா? சரி சரி, சாப்பிட்டு அகெயின் ரெஸ்ட் எடு. அனு, இப்போ சொல்கிறது தான் லாஸ்ட் வரைக்கும். நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் பேசாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அன்னைக்கே சால்வ் பண்ணிடணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனால் எனக்கு கோவம் ரொம்ப வருது. அதை நேரில் இருந்தால் நான் சமாளிச்சுப்பேன், ஃபோன் காலில் தான் கஷ்டமாக இருக்குது. சரி, நீ சாப்பிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணப்போ. சரி சரி, பாய், டேக் கேர்.